ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம வில்லேஜ் வீட்டு விருந்தில் கிராமத்து ஸ்டைலில் ஒரு பச்சை மசாலாவை வச்சு கோழி மிளகு கறி, அதாவது பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கனை நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 3 குழிக்கரண்டி அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இரும்பு கடாயில் செய்யும்போது டேஸ்ட் நல்லா உங்களுக்கு அட்டகாசமாக கிடைக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு 7-8 வரமிளகாயை இதில் பிச்சு சேர்த்துக்கலாம். அதோட நீல வாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அந்த எண்ணெயில் அந்த மிளகாவோட காரம் நல்லா இறங்கணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கினா போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கழுவி வச்சுருக்க சிக்கன் அதோடு சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் சிக்கனோட கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 7-8 பூண்டை நான் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் இடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாக சேர்க்குறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கறியை. இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 8 சின்ன வெங்காயம், ஒரு 6 முந்திரி, முழு முந்திரி எடுத்துக்கேன், 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது கறி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு, கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வதக்கிக்கலாம், அடி பிடிச்சிடக்கூடாது, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தொக்கு பதத்தில் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் இதை ட்ரையாக தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை நல்லா போகணும். ஏன்னா இந்த மசாலா நம்ம வதக்காமல் அப்படியே பச்சையாக அரைச்சி செஞ்சுருக்கோம். நல்லா வதக்கிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. கறியோடு சேர்த்து அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம முந்திரி எல்லாத்தையும் அரைச்சி போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம் சிம்மில். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட கோழி மிளகு கறி பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிராமத்து ஸ்டைலில் அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் வீட்டு விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.